வெல்கம் டு சாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ஃப்ரை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ரானை சுத்தப்படுத்துகிறத பார்க்கலாம். எறாவில் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மையாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 4-5 தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கணும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, மிளகு இதை அரைச்ச பேஸ்ட்டை நம்ம எறாவில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் கார்ன் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா விரவிக்கலாம். இதில் லெமன் ஒரு சின்ன லெமனாக இருக்கிறதுனால நான் 1 லெமன் புழிஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் மசாலாலாம். இப்போ கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எறாவாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எறா பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா எறாவும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எறாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், புரோட்டீன், கால்சியம் இதில் நிறைய இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இதை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் கருவேப்பிலையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மேலே வைக்கிறேன், எறாவுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ லெமன் கொஞ்சம் மேலால் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.